Hello everyone, welcome back to my channel English with Ritu. இன்னைக்கு daily English tricksல இன்னைக்கு நம்ம day 3 classல இருக்கோங்க. day 1 and 2 tricks ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு டாபிக் குள்ள போலாம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா classification of verbs. verb இவ்ளோ classification இருக்கா ஒரு verbல நமக்கு தெரிஞ்சது be verb, do verb, have verb, action verb. ஆனா verbல இவ்ளோ டைப்ஸ் இருக்கா இவ்ளோ கிளாசிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டீப்பாக போக புரியாது கிடையாது, ஆனால் என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது முடித்த உடனேயே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்கில் டெஸ்ட் இருக்கும். முடிஞ்ச உடனே போய் டெஸ்ட் எடுங்க, உங்கள் நாலேஜை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பை ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் வச்சு verb 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று ஆக்ஷன் verb, ஸ்டேட்டிவ் verb, லிங்கிங் verb. ஆக்ஷன் verbனா எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் ஆக்ஷன் verbs. எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு நம்மளால் ஐஎன்ஜி யூஸ் பண்ண முடியாதோ அதெல்லாம் ஸ்டேட்டிவ் verbs. ஒவ்வொரு verb பற்றியும் டீப்பாக நான் அடுத்தடுத்த ட்ரிக்ஸில் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் இந்த கிளாஸ் இவ்வளோ வேர்ப்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் அண்ட் ஜஸ்ட் அ ஹிண்ட், ஓகேவா? அவ்வளோதான். சில வேர்ட்ஸ்க்கு நம்மளால் ஐஎன்ஜி யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். அண்ட் லிங்கிங் வேர்ப்ஸ் அது கொஞ்சம் டீப்பாக போகும். ஜஸ்ட் இது 3 வேர்ப் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பை ஆப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட் verb is divided into transitive verb, intransitive verb, ditransitive. ஸோ transitive verbனா ஒரு வேர்புக்கு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் transitive verb. இந்த ஒரு சென்டென்ஸில் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். சாரி, டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் இருக்கணும்னா அது டிரான்சிட்டிவ் வேர்ப். ஆப்ஜெக்ட் தேவையில்லை அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் வேணும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் வேணும்னா அது டைட்ரான்சிட்டிவ். ஓகேவா? அடுத்து வாங்க பை வேர்ப் டைப். வேர்ப் டைப்பில் 3 டிவைட் ஆகுது. மெயின் வேர்ப், ஆக்ஸிலரி வேர்ப், மாடல் வேர்ப். மெயின் வேர்ப்ஸ்னால் எல்லா வேர்ப்ஸுமே அது மெயின் வேர்ப்ஸ் தான். ரன், லைக், அது ஆக்ஷனும் இன்க்ளூட் ஆகும், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸும் இன்க்ளூட் ஆகும். எல்லா வேர்ப்ஸும் ஒரு ஆக்ஷன் நினைக்கிற எல்லா வேர்ப்ஸுமே மெயின் வேர்ப்ஸ் தான். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரியும், அது டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ் எல்லாமே ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் கேன், மஸ்ட், கேன், குட், வில், வுட், ஷால், ஷுட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்ஸிலரி வேர்போட இன்னொரு பேர் ஹெல்பிங் வேர்ப்ஸுங்க. இதே புதுசாக ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆக்ஸிலரி வேர்போட இன்னொரு பேர் தான் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகே, பை ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனைட், இன்ஃபைனைட், ரெகுலர், இர்ரெகுலர்னு நிறைய டைப்ஸ் டிவைட் ஆகுது. ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் சப்ஜெக்டும் அந்த வேர்போட டென்ஸை பேஸ் பண்ணி மட்டும் இருக்கிறது ஃபைனைட் வேர்ப்ஸ். இன்ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ். ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதுக்கு மேலே இருக்கிற ட்ரிக்ஸில் ஜெரண்ட்னா என்ன, இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்னன்னு சொல்லித்தர போகிறேன். ஆனால் இன்ஃபினிட் வேர்ப்னா ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் பேஸ் பண்ணி இருக்கிறது, அதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெகுலர் வேர்ப்ஸ்னால் பிளேக்கு எதெல்லாம் இடி, ஜஸ்ட் இடி போட்டால் நம்மளுக்கு ஃபியூச்சர் டென்ஸும் வேர்ப் 2 ஃபார்மும் வேர்ப் 3 ஃபார்மும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங், வேர்ப் 2ல் சாங், வேர்ப் 3ல் சங்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வர்றதை இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வாங்க இது எல்லாம் போக ஒரு தனி கேட்டகரிங்க கேட்டனேட்டிவ் வேர்ப்ஸ். அப்படின்னா ஒரு வேர்பை ஃபாலோ பண்ணி இன்னொரு வேர்ப் வரும். இது ஒன்றும் பெருசு இல்லைங்க. ஷீ இஸ் ரைட்டிங். இஸ் என்ன வேர்பு? பி வேர்பு. ரைட்டிங் மெயின் வேர்பு. ஸோ இந்த மாதிரி வர்ற வேர்ப்ஸ் எல்லாம் கேட்டனேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெரி ஈஸி தான். ஸோ வேர்பில் இவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸுங்க. ஓரளவுக்கு என்னன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இது ஒவ்வொரு டாபிக் பற்றியும் நான் டீப்பாக ஒரு ட்ரிக்ஸில் சொல்லித்தருவேன். ஒரு கிளாஸில் டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ்னா என்ன, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அடுத்தடுத்து வர கிளாஸில் சொல்லுவேன். ஆனால் இவ்வளோ இருக்குது வேர்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதை பார்த்துக்கு தான் இந்த கிளாஸு. அண்ட் இன்னையோட day 3 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போட்டுருங்க, நான் கிளியர் பண்ண நான் ஆல்வேஸ் நான் இருப்பேன். அண்ட் டெஸ்ட்டு மறக்காமல் டெஸ்ட்டு போய் உடனே எடுங்க. உங்கள் நாலேஜை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் day 4 கிளாஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்போடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.